எதனாலும் செய்யறாங்க நம்ம சரி மக்கள். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் உண்டு காட்டு மிராண்டி சொல்றவன தொலைந்துக்கு சாடுதாங்க. கோயிலுக்கும் போறாங்க. விசித்திரம். வாசுதேவருக்கு பிறந்த சுதர்சனன் வைஷ்ணவ குலத்தில் பிறந்திருக்கிறார். வாசுதேவர் ஒரு தீவிரமான விஷ்ணு பக்தர். கஞ்சனூர்ல சிவாலயத்துக்கு பக்தர் பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் அக்ரஹாரத்தில் தலைவர் வாசுதேவர். இந்த குழந்தைக்கு 4 வயசாச்சு. அப்படியே நேரம் என்ன போகுது, கஞ்சனூர் கற்பகாம்பிகை சமேத அந்த அழகான அக்னீஸ்வர பெருமான் கோயிலுக்கு போகுது. அழகான நிறைய ஒரு சென்டிமீட்டர் நீளம், எங்க பக்கத்தில் ஒரு நீளம், அரை சென்டிமீட்டர் ஆகலாம். செவ்வகம் போடுவாங்க. நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், அந்த அந்த நெத்தில பார்த்தியாப்பா ஒரு செவ்வகம் இருக்கு மாட்டேன். அப்படியெல்லாம் கங்காளன் பூசு கவசத்தின் நீட்டை காமல் ஐயா ஒரு ஜெகதீசன் ஐயா அப்படியே சிவக்கலத்தில் இருக்க அழகா அந்த அடியார்கள் மட்டும்தான் அதை பார்த்துட்டே இருக்காமல் நீ செய்த புண்ணியம் அதான். ஆகவே வாசுதேவர் தன் மகனை சிவாலயத்தில் செல்லாதே சுதர்சனை கண்டிக்கிறார். கேட்கிற மாதிரி 5 வயது சுதர்சனுக்கு உபநய சடங்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூநூல் அணிவிக்கிற சடங்கு உபநயம். அந்த சடங்கு நடக்கிறது. சுதர்சனா, இதுவரைக்கும் நீ சிவாலயத்துக்கு போனது நான் பொறுத்துட்டேன். இனி அந்த பக்கம் தலையை காட்ட பார்த்துக்கோ. தலையாடுனா அப்பா வெளியில போனாரு, தம்பி அங்க வந்தாச்சு. கற்பகாம்பி அருமையாக மூவிலினச்சூலம் வளனேந்தினானை 3 சுடர் கண்ணானை மூர்த்தி தன்னை வளர்ந்து போயிட்டு விட்டு வந்த அழகா உபயோகிச்சு நாம தனிச்சு உபயோகிச்சு சரியான அவர் அசரவே இல்லை. மறுநாள் மீண்டும் சிவாலயத்துக்கு போனா இந்த வீட்டு வாசல் நடை மிதிக்காத சொல்லிட்டு போயிட்டேன். மணி 12 மணி. இப்ப இல்ல, பயப்படாதீங்க, 12 மணி. அப்போ மத்தியானம் சாப்பிடுற நேரம். அந்த அம்மா என்ன செய்து மகனுக்கு சாதம் ஊட்டிச்சு. அப்பா அங்கே வந்தார். நெத்தில விபூதி பூசண கண்ட சாதம் வச்சிருக்க வெளியில போ. மகனா வரட்ட அம்மாவை இனி அவருக்கு நீ உணவு படைத்தான் உனக்கு வந்து வெளியில போட்டான். 5 வயது பாலகன் அடித்து விரட்டப்படுகிறான் வாசுதேவரால். அந்த குழந்தை நேர கோயில் வந்துச்சு. 4 மணி நட திறந்தது. நேர உள்ள போன நேர சர்வேஸ்வரா தட்சிணாமூர்த்தி போயிருந்தார். அப்படி கண்ணீர் வழியாடுகிறார். பிரபு, என் வாழ்க்கையில் இந்த கொடுமையை நான் அனுபவிக்கவா? உன்னை வணங்கும் பாக்கியத்தை என் தந்தையை எனக்கு வழங்கலையே அழுகிறேன். அதோ வடக்கு பிரகாரத்தில் அருமையான குழந்தை சண்டிகேஸ்வரர் தன் தந்தையை கம்ப எடுத்த அது மழுவாய்ப்பு விட்ட அவருக்கு நீ அருமையான பதவி கொடுத்து கேட்பா, என் தந்தை என்னை அடிக்கிறாப்பா, எனக்கு ஒரு நல்வாழ்வு அழுகிறேன். மார்க்கண்டேய மகிழ்ச்சிக்காக அந்த குழந்தைக்காக யம தர்மனே எடுத்து வச்சேப்பா. யமத கருணை அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டிருக்கிறார். மணி 7 ஆச்சு, 8 ஆச்சு, அர்த்தஜாமம் ஆச்சு. நடைய போட்டு சிவாச்சாரம் போயிட்டார். இந்த குழந்தை தட்சிணாமூர்த்தி இருந்து அப்படியே உருகிட்டு கல்லாலின் கொடைய வந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்க்கும் நாகர்க்கும் நாமரையின் பொருளை அந்த சொல்லாமல் சொன்னவர் இருக்கிறாரே அவர் சன்னதியிலிருந்து அழுகு. அப்பொழுது சுவாமி 1000 கோடி சுதி விட்டது போல காட்சி கொடுக்கிறாங்க. குழந்தை வா கட்டி அணைக்கிறார். சண்டேஸ்வர பெருமானை சிவபெருமான் கட்டி அணைப்பது போல இந்த குழந்தை கட்டி அணைச்சு, கவலைப்படாதப்பா, எனக்கு உன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணம் என்ன, அதனால் இன்று முதல் உன் திருநாமம் ஹரதத்தன் என்று ஆகுங்க. ஹரனுக்கு தத்தம் செய்தவர்.
ஹரனாகிய சிவபெருமானுக்கு தன் உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணதுனால இன்று முதல் திருநாமம் ஹரதத்தன் என்றார். சுவாமி பேர் அப்படி ஒரு அற்புதமான பேர் என்றார் சிவபெருமான். எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்காது. திருநாவுக்கரசு ஆழ்க மணிவாசகர் பெருமானுக்கு பேர் என்றார் சுவாமி. அப்படி அருமையான பேர் பேர் சொன்னார். உலகத்திலே சைவ ஸ்தாபனம் எனக்கு உன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணம் என்ன. அதனால் இன்று முதல் உன் திருநாமம் ஹரதத்தன் என்று ஆகுக. ஹரனுக்கு தத்தம் செய்தவர். ஹரனாகிய சிவபெருமானுக்கு தன் உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணதுனால இன்று முதல் உன் திருநாமம் ஹரதத்தன் என்றார். சுவாமி பேர் அப்படி ஒரு அற்புதமான பேர் என்றார் சிவபெருமான். எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்காது. திருநாவுக்கரசு ஆழ்க மணிவாசகர் பெருமானுக்கு பேர் என்றார் சுவாமி. அப்படி அருமையான பேர் பேர் சொன்னார். உலகத்திலே சைவ ஸ்தாபனம் செய்யக்கூடிய பேராற்றல் உனக்கு உண்டு. ஆசிரியர் பண்ண காலையிலே அந்த குழந்தை அற்புதமான ஞான சூரியனாக வெளிவருது. அந்த வைஷ்ணவர்கள் வீதியில வருகிறது. எல்லாரும் பார்க்கிறாங்க. நேற்று பார்த்த அந்த சுதர்சனி முகத்திலே ஒளிமயமான அந்த குழந்தையை பார்க்கிறாங்க. பார்த்து கொண்டு ஏன்பா இந்த வேஷம் ரொம்ப இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு, அந்த குழந்தையை கண்டிக்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை என்ன செய்தது, நானும் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. இது எங்க பக்கத்துல நான் பால் குடிக்கும் போது சொல்லுவாங்க, நல்ல வேலையா பிரசங்கம் முடிஞ்சது, இது வரைக்கும் நல்லா எங்களுக்கு விளங்கிருச்சு, இனி அடுத்த வருஷம் சோமவாரத்துல பார்ப்போம் அப்படின்னு டாடா சொல்லிட்டு வந்தீங்க. இப்பொழுது வாசுதேவர் சுதர்சனனை கண்டு கோபம் கொள்கிறார். வைஷ்ணவனா சென்றார். அவர்கள் முன்னால சிவபரத்துவத்தை வேத சிவாகங்கள் மூலமா மேற்கொள் காட்டிருப்பாங்க. மட்டம் 4 வேதங்களையும் 28 சிவாகமங்கள் இருந்து மேற்கொள் சாதிக்கிறார் சிவருமானே. வாயடைச்சான். சின்ன குழந்தை வேதங்கள் இருந்து மேற்கொள் காட்டுவதா? இந்த அதிசயத்தை என்னென்பது ஏன் இருக்கிறார்? அடித்தளத்துல ஒரு பயம் வந்துருச்சு. இந்த குழந்தை நம்ம எல்லாம் சையம் ஆக்கிறோங்களோ பயம் வந்துருச்சு. குழந்தை சிவபெருமான் புகழ நீ பேசுறைய, இந்த பேசுகிற ஒரு நிலைய நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டுமானால் ஒரு சோதனை வைக்கிறோம். சொல்லுங்க, அந்த சோதனை சொல்லுங்க. ஒரு பெரிய அக்னி குண்டம் வளர்க்கிறோம். நெருப்பு, பெரிய நெருப்பு குண்டம் 20 அடி நீளம் 15 அடி அகலம் வச்சுங்களேன். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், புராணத்துல அது இல்லை. வாசு யாரா இருந்தா தப்பு எது அவனை இருக்கணும் சொல்றாரு. 20 அக்னி குழி, அதன் நடுவே ஒரு இரும்பு முக்காலி போடப்படும். அப்ப அந்த அக்னி நடுவில் இருக்க இரும்பு முக்காலி சிக்கச்சேர்னு சூடுகளை படுத்துரும். அதுல ஏறி அமர்ந்து சிவபரத்துவத்தை நீ சாதிக்க முடியுமா? ஒரே கல்ல 2 மாங்காய் இந்த பையனை தீர்த்து கட்டிடலாம். இடங்கிருந்து பயமறியாது. சரின்னு சொல்லுவாரு. அக்னிகுலபார் பிறந்ததாக செய்தியே கிடையாது. பரமேஸ்வரன் இறந்ததாக செய்தி வரவே வராது. இப்ப வருஷம் 2008. 2008 என்ன கணக்கு? ஆங்கிலேயர்கள் மானினே விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகே பானுவான் இங்கிவன் பால் நின்று நீ பரிவெய்திடே ஆனமாமலை ஆதியாய பல அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளியேனே திராளவாய் அற நிற்கவே. அந்த குழந்தை சொக்கனாந்த பெருமான் சொக்கனின் உள்ளிருக்கேன்னு பாருங்க. அந்த பதியத்துல சொக்கன்கிற வார்த்தை சொக்கலிங்க சொக்கன்னு அழகான அர்த்தம். சொக்குது, சொக்குன்னு அழகுன்னு அர்த்தம். என் பிரசங்கத்தை கேட்டு பல பேர் சொக்கும். எங்க பக்கத்துல
அங்க யாரும் நாங்க வேலையை ஆரம்பிக்கல. அப்படியே பார்த்துட்டே வருவேன். ஒரு 3 பேர் கொட்டாரத்தையே நான் முடிச்சிருவேன். கவலைப்படாது, நான் பார்த்துட்டே தெரியுமா பிரச்சனை. நம்ம சரக்கு வேலை போகலன்னு தெரியுன்னா 3 பேர் நீங்க சேர்க்கே கூடாதுங்க, நான் ஏற்கே சுற்றி பார்த்துட்டே வருவேன். இன்னைக்கு கேட்டா 50 வருஷமா சாமி போல பேசிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் எடுத்தான் பார்த்து டக்குனு முடிச்சிருவேன். நீங்க அடுத்த வருஷம் பார்ப்போம். அதனால மடம் போய் வரக்கூடாது. இப்பொழுது அந்த குழந்தை தயார். அந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்க வளர்க்கக்கூடிய அக்னி எங்களுடைய அக்னீஸ்வர பெருமான் சன்னதியில் வளர்க்க. அந்த குழந்தை சொல்லு, அது நடக்காது. வரதராஜ பெருமான் கோயில்ல கொடிமரத்து பக்கத்துல அங்கதான் வளர்ப்போம். எதுக்கிட்ட அந்த குழந்தை அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அவ்வளவுதான். பல 100 டன் விறகு மட்டம் மட்டம் மட்டன் அக்னி வளருது. அக்னி குண்டா பக்கத்துல போனா நெருப்பு பயங்கரமா. சில சமயங்கள் நான் பஸ்ல போகும்போது என் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வரும், வெள்ளை சாம்பிராணி, பயங்கரமான நாட்டம். என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரை பார்த்து யார் கீழே படுங்கன்னு பயங்கரமா போயிருக்கேன். கீழே சீரட்டை போடுவியானு காப்பாரா, நான் டீ சேர்த்திருக்கேன், சீரட்டு போய் எனக்கு ஒரு அடி விட்டுரு, இது பம்பு அப்படியே பத்திச்சு வந்து போலீஸ்காரங்க 200 ரூபா கைமணி சொல்ல முடியுமா? பஸ்ஸுக்கு நம்ம இறங்க முதுகில் பண்ணிடுவானே. இந்த மாதிரிலாம் ஒரு சாதாரண சிகரெட்டு புகைக்கே நம்மளால தாங்க முடியலையே. ஆயிரக்கணக்கான விறகுகள் அடித்து வைத்த ஒரு அக்னி நடுவ அந்த குழந்தை சிவபுரத்தை சாதிக்க போகுது. பல்லாயிரக்கணக்கான சைவ பெருமக்கள் எல்லாம் குடித்தாங்க. பரமேஸ்வரா, அக்னீஸ்வரா, அக்னி வடிவாக பரமேஸ்வரா இந்த குழந்தையை காப்பாத்துப்பா அவங்க பிரார்த்தனை. 100கணக்கான வைஷ்ணவர் குடித்தாங்க. பார்க்கடல பள்ளி கொண்டு பறந்தாமனே இந்த பிள்ளைய முடிஞ்சு உனக்கு கூட கொஞ்சம் சக்கரை பொங்கல் போடணும் அவங்க நினைக்கிறாங்க. பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் சூப்பரா கிடையாது. நம்ம இங்கெல்லாம் நான் யாரையும் கூட சொல்ல, நீங்க சக்கரை பொங்கல் எங்க ஊர்ல சின்னத்தூர் பக்கத்துல சின்னத்தூர் அங்க சக்கரை பொங்கல் பிரமாமா. நான் சாப்பிடல. ஆண்டாள் கோயில சக்கரை பொங்கல் அருமையா போனாங்க. அது எப்படி தெரியும்னா, அதை சாப்பிட்டு போட்டு அதை அப்படியே தூணை கடவாங்க. தூண் பூரா நெய் வளர்ப்புங்க. கம்பல் இருந்தாருன்னா அதுக்கு ஒரு 1000 பாட்டு படிப்பாரு. எனக்கு பாட தெரியாது, அழகா படிப்பார். தூணில் அருமையான நெய் இருக்குது அப்படின்னு படிப்பார். அதனால அங்கே அவர்கள் கொள்க பெருமாள் சன்னதியில அக்னி வளர்க்கணும். அக்னி வளர்க்க நடுவே ஒரு அருமையான முக்கால், 3 காலிலே இரும்பு முக்கால். நேரம் ஆக ஆக அந்த இரும்பு முக்காலி பட பட படன்னு சிக்க சிவேர்னு சூட இருக்கிறார். ஹரதர் வர அக்னீஸ்வர பெருமான் வணங்கினார், கற்பகாம்பிகை தாயை வணங்கினார். ஹே பரமேஸ்வரா, உன்னை நான் வணங்குவது சத்தியமானால், உன்னை தவிர இந்த பிரபஞ்சத்துல பிறப்பு இறப்பில்லாத கடவுள் வேறு யாரும் கிடையாது என்பது சத்தியமானால், இதோ இந்த அக்னி நடுவே நின்று உன் புறத்துவத்தை சாதிக்கிறேன். அந்த குழந்தை அற்புதமாக அந்த அக்னியை பலம் இருக்கிறது 3 முறை. அமர்நீதி நாயனார் எப்படி அந்த தராச 3 முறை பலம் வந்தாரோ அது மாதிரி இங்க நேர வலம் வருகிறது. அப்படியே கண்களை மூடினார், நடக்க ஆரம்பிச்சார். அக்னி பூவாக மாறி, அக்னி பூவாக மாறி நடந்து போற. அப்படியே இரும்பு முக்கால் ஏன் அமர்கிற எல்லாரும் பார்க்கணும். அந்த குழந்தை அற்புதமாக அந்த இரும்பு முக்கால் பழுக்க காட்சி இரும்பு முக்கால் ஏறி அமர்ந்து தன் பிஞ்சு கரங்களெல்லாம் சிரசு மீது கூப்பிக்கொண்டு 5 அற்புதமான ஸ்லோகம் வடமொழி சிவபரத்துவத்தை சாதிக்கின்ற அற்புதமான ஸ்லோகம். பஞ்சரத்ன மாளிகா அதன் பேர். பஞ்சம்னா 5, ரத்தனம் போல மாலை.
5 ரத்தனமானை சாத்துகிறார். எங்கே? அக்னி நடுவே சூர்மான் புகழையெல்லாம் அந்த ஹரத்த சுவாமிகள் உலகமெல்லாம் இருக்குமாறு அங்கு அற்புதமான 5 ஸ்லோகங்கள் அருள் செய்கிறார். அப்படியே மலர் மழை பொழிகிறது. தன்னடிவன் குடைவேந்தன் செயல் கண்டு கரியால் மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார். அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மழைவிடமே விண்ணவர்கள் தொட நின்றார், வீதி விளங்க பெருமான். மன்னிச்சுள்ள மகாராஜா சரித்திரத்துல பெரிய பிராணத்துல செட்டில் பெருமான் சொல்ற. அப்படி மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார். எல்லாரும் வைஷ்ணவர்கள் எல்லாம் தரிசித்துக்கிறார். அப்படியே அவர் பாதத்திலிருந்து வணங்கினார். எல்லாருக்கும் சுவிதேட்சை செய்து வச்சு அவர்களை அருள் பாலிக்கிறார். இந்த அற்புதமான ஹரதத்த சுவாசம் 5 ஸ்லோகங்கள், 5 ஸ்லோகங்கள் அக்னி நடுவே அருளை செய்யப்பட்டது. 22 காரணங்களால பரமேஸ்வரனே முழுமுதல் பரம்பொருள் சாதிக்கிற ஸ்லோகம் அது. ஆனால் அது சமஸ்கிருதம். நமக்கு சமஸ்கிருதம் வேண்டாமே. இந்திய காலத்துல வெளிநாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், நம்முடைய தந்தை மொழியாக சமஸ்கிருதம் வேண்டாம். நம்ம பார்வதியே வடமொழிய இருக்கு, அது வேண்டாம். துவேஷத்தை பாருங்களேன். இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர் மகசுஞான சொல்ற. ஆரியம் தமிழோடு இசையானவன் சொல்ற. கூறிய குணம் கூறினார், காருகையோடு அமர்ந்தான் கடம்பந்துரை. திருக்கடம்பந்துரையில பாடுற திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆரியம் தமிழோடு இசையானவன். அதே போல வடமொழியும் தென் தமிழும் ஆனான் கண்டாய். திருமங்கலத்துல காரிகையாருக்கு ஆரியமும் தமிழும் கூறி. இந்த துவேஷம் பிராமண துவேஷத்தினால சமஸ்கிருதத்து மேல துவேஷம் திருத்தியா இந்த நாடு தமிழ்நாடு. மொழி சமயத்துக்கு இடங்களா இருக்க கூடாதுங்க. பக்கத்துல கேரளா, அந்த பக்கத்துல ஆந்திரா 3 மொழி படிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 2 மொழி தான். எவ்வளவு சங்கடம் தெரியுமா? ஹிந்தி படிக்காம காசிக்கு நாங்க போய் பட்ட பாடு. 16 நாள் காசி கேதாரம் போனோம். ஹிந்தி தெரியல. அவன் இங்கிலீஷ்ல பேசினா முறைக்கும். வடநாட்டுக்காரன் அவன் நாட்டுல ஒரிசால பேச வேண்டாம், மகாராஷ்டிரல மராத்தியில பேச வேண்டாம், ஹிந்தியில பேசினா புரிஞ்சுக்கிடுவான். ஒரு கடையில போய் பழம் வாங்க போறோம். பழத்துக்கு வேலை நின்று கேட்கிறான். அவன் ₹2 கையை காட்டல, ₹2. எங்கள ஒரு ஆள் ஹிந்தி நல்லா படிச்சவர். நானும் ₹10 தெரியும். அவன் ₹2 இல்ல ₹10. அட பாவி, அவன் சிரிக்கான். நம்ம ₹2 ₹10 இருந்து ஏமாளி இருந்தா தமிழ்நாட்டில் ஏமாளி போய் வராம பாருங்க. அவன் சிரிக்காங்க. மொழி நம்ம சமயத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்ம பார்வதிபதே என்ற கோஷம் வடமொழி இருக்கிறதுக்காக, அதை நீக்கிறதுக்காகத்தான் தென்னாடுதேசம் மட்டும் வந்தது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன நான் குறை சொல்ல தென்னாடுதேசம் பற்றிய திருவாசகத்தின் நூல் தான். ஆனா இந்த துவேஷம், மொழி துவேஷம் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மொழி துவேஷம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் சமயத்துக்குள்ள. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே அருமையாக கரத்த சுவாமிகள் 5 சுலோகத்தை வடமொழி தமிழ்ல நமக்கு வேணுமே. அந்த உபகாரத்தை யார் செய்யப்படா? நாமெல்லாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக இதோ இந்த மாசுராமணீஸ்வர பெருமான் முன்னால 270 ஆண்டுகளுக்கு முன்னால் வட திருமலைவாயில் அந்தாதி என்று ஒரு அருமையான அதிகம் பாடி பெருமானுக்கு தொண்டு செய்தாரே மாதவ சஞ்ஞான சுவாமிகள். 12 சூத்திரங்களாக சுஞான போதத்திற்கு விளக்கம் தெரிய முடியாம சைவ உலகம் பிடித்துக் கொண்டிருக்கிற போது அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்தி உள்ளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர் என்ற முதல் சூத்திரத்துக்கு என்ன வழியும்? இதெல்லாம் தெரியாம சைவ உலகம் தத்தெடுக்கிற சமயத்துல
அந்த சிவஞான போதத்துக்கு ஒரு பெரிய உரை எழுதின மகாபாக்கிய கர்த்தர் மாதவ சிவஞான சுவாமி. 5 வயதிலேயே அடியார்களுக்கு தொண்டு செய்த அற்புத நாயகர் சிவஞான சுவாமி. மகாஜான் மீனாட்சி சுந்தரமணி அவர்கள் சிவஞான சுவாமியுடைய பெருமையை பாடுகிற போது பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம். சிவஞான சுவாமி யார் தெரியுமாப்பா? பரமேஸ்வரன் தான்ப்பா. பாலம்னா நெற்றி, நெற்றியில் இருக்கிற கண்ணை மறைச்சிட்டு பூலோகத்துல பரமேஸ்வரன் தான் சிவஞான சுவாமியா வந்தா. யார் சொல்றா? அட்ரஸ் நான் சொல்லல, மகாஜான் மீனாட்சி சுந்தரமணி. பல 100 கம்பர் இருந்தாலும் அவர் முன்னாடி நிற்க முடியாது. ஆயிரக்கணக்கான பிரபந்தங்களை அப்படி அருளி செய்த மகாஜான் பேசுறார். அந்த மாதவ சிவஞான சுவாமிகள் அற்புதமாக தன்னுடைய திராவிட மகாபாஷ்யத்துல, திராவிடம்னா தமிழ் அர்த்தம் மறந்துடாதீங்க, திராவிட மகாபாஷ்யத்துல அந்த பேருரையில இந்த 5 ஸ்லோகத்திற்கும் அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தார். சிவபரத்துவத்தை ஸ்தாபித்த 5 ஸ்லோகத்தையும் நம்போன்றார். உயிது கொள்ளணுமே, தெரிந்து கொள்ள வேண்டுமே. சிவபெருமான்